நீங்கள் இருக்கிற சபையிலே மூப்பராய் இருந்து குடும்பமாய் நீங்கள் செய்து வருகிற அந்த ஊழியத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? நினைவிலே வைத்திருக்கிறார். நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் உண்மையிலேயே நம் மீது நினைவாய் இருக்கிறாரா? ஆண்டவர் உண்மையிலேயே நம் மீது நினைவாய் இருக்கிறாரா அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வந்தது. ஒன்று, தாவீது அரசனாக முடிசூட்டப்பட்டது. தாவீதை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு இளம் பிராயத்திலே, வாலிப பிராயத்திலே அவரை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அவருடைய குடும்பத்துல எத்தனை பிள்ளைகள்? எத்தனை ஆண் பிள்ளைகள் சொல்லுங்க. அதுல கடைசி ஆளு, கடைசி ஆளு, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவராக இவர் காணப்பட்டார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை. சகோதரர்கள் எல்லாம் பட்டாளத்துல இருக்கிறார்கள், ஆனால் இவர் மட்டும் எங்க இருக்கிறாரு? ஆடு மேய்க்கிறவராக வனாந்திரத்திற்குள்ளே இருக்கிறார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு விட்டார். குடும்பம் அவரை புறக்கணித்தது, உறவுகள் அவரை புறக்கணித்தது. 22வது சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது, நான் வாசல் அருகே உட்கார்ந்து உண்டேன் என்று சொல்கிறார். யோசித்து பாருங்க. அவருடைய தகப்பனார் மிகப்பெரிய ஜமீன்தார். ஈசா என்று சொன்னால் அந்த பட்டணத்திலே ஒரு மதிப்பு உண்டு. ஒரு மிகப்பெரிய சங்கத்தினுடைய பொறுப்பாளராக, தலைவராக இருந்தவர். ஆனால் அவருடைய பிள்ளையாகிய தாவீதோ ஒரு சில காரணங்களினாலே ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார். சாமுவேல் வந்தார். ஈசாயினுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய? ஈசாயினுடைய பிள்ளைகள்ல ஒருவருக்கு என்ன செய்யணும்? ராஜாவாக முடிசூட்டணும்னு சொல்லி அபிஷேகம் பண்ணணும்னு வரார். வந்த உடனே ஒவ்வொரு ஆளா அனுப்பிட்டாரு. ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் இந்த அப்பாவும் சொல்லல, தன்னுடைய சகோதரர்களும் சொல்லல. என்ன சொல்லல? இன்னும் எங்களுக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொல்லல, இன்னும் எங்களுக்கு ஒரு தம்பி இருக்குன்னு சொல்லல. பாருங்களேன், குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது ஆண்டவர், நல்லா கவனிங்க my dear brothers and sisters, listen carefully. ஆண்டவர் என்ன செய்தார்? எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒருவரை நினைவு கூர்ந்து சாமுவேலுடைய உள்ளத்துல ஒரு கேள்வி எழுப்புறார். உன்னுடைய குமாரன் இவ்வளவுதானா? என்னது? உன்னுடைய குமாரன் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அப்பதான் ஈசாய்க்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? இன்னொருத்தவன் இருக்கான். அவனை சொல்லும் பொழுது, நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை நல்லா கவனி. இன்னும் ஒருத்தவன் இருக்கான்னு சொல்லியிருந்தா ஓகே. ஆனா அவர் சொல்லும் போது ஒண்ணு சொல்லுவாரு, இன்னும் ஒருத்தவன் இருக்கான். அவன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்? இவர் என்ன நினைச்சாரு? பட்டாளத்துல இருக்கிறவங்களே வேணான்னு சொல்லிட்டாரு, ஆடு மேய்க்கிறவனைய ஆண்டவர் அரசனாக்க போறாருன்னு இவர் நினைச்சாரு. ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, எல்லாராலும் மறக்கப்பட்டிருந்த தாவீது அரியணைக்கு என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணப்பட்டார். சரி, அபிஷேகம் பண்ணப்பட்டார். ராஜாவாயிட்டாரா? பதவியிலிருந்து பறிக்கப்பட்ட சவுல் அதே அரசவையில 40 வருடம் முடிசூட்டா மன்னன் என்ற எண்ணி தன்னைத்தானே எண்ணிக்கொண்டு என்ன செய்திருந்தார்? உட்கார்ந்து இருந்தார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது 40 வருடம் சஞ்சார வாழ்க்கையை வாழ்ந்தார். உண்ணுவதற்கு உணவு இல்லைங்க. அபிகாயிலுடைய கணவனிடத்துல போய் கேட்கிறார்கள், என்னுடைய வேலைக்காரருக்கு உணவு கொடுங்கன்னு சொல்லி. அவர் என்ன சொல்றாரு? ஈசா யாரா, தாவீது யாரா, அவெல்லாம் எனக்கு தெரியாது. யாரு? இஸ்ரவேலுடைய ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போகிறவர், கர்த்தராலே மெய்யாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனா அந்த பணக்காரன் சொல்லுகிறான், என்ன சொல்றான்? யாரா இவன், நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு? துரத்தி விடுறாரு. யோசித்து பாருங்க. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, மறக்கப்பட்ட ஒருவராக இருந்தார். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் யார் மறந்தார்? தான் பண்ணின வாக்குத்தத்தத்தை மறவாதவராய் இருந்து சவுலை காட்டிலும் ஒரு மேன்மையான அரசவையிலே அவரை உட்கார செய்தார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அவரை அமர செய்தார். தாவீதை மறக்காத கர்த்தர் உங்களையும் மறக்க. மீண்டும் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். தாவீதை எதுவரைக்கும் தெரியுமா ஞாபகம் வச்சிருக்கிறாரு? நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய அந்த அன்பையும் ஆண்டவருடைய ஞாபக சக்தியும் எண்ணி நான் வியப்பேன். நான் சொல்லுகிறேன் பாருங்களேன்,
இப்பொழுது நாம் சபையின் யுகத்துல இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளிலே சபையினுடைய யுகம் முடியும். எப்பொழுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகையின். அப்ப சபையெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்பதாக 7 வருடம் இந்த பூமியிலே உபத்திரவ காலம். 7 வருட உபத்திரவத்திற்கு பின்பதாக மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்திலே அந்தி கிறிஸ்து முறியடிக்கப்படுவான். அந்த அந்தி கிறிஸ்து முறியடிக்கப்படுவதற்கு முன்பதாக பகிரங்கமாய் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? இங்கு வந்து இறங்குவார். அதற்கு பின்பதாக இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அதற்கு பின்பதாக ஆண்டவர் 1000 வருடம் என்ன செய்வார்? இந்த பூமியிலே அரசாட்சி செய்வார். ஒன்று சொல்லவா? அந்த பூமியிலே அரசாட்சி செய்கிற அந்த நேரத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக இந்த தாவீதை கர்த்தர் அமர வைத்து, மகனே, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட மகனே, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட மகனே, நீ வா, உன்னை நான் 1000 வருடம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ராஜ்யத்திலே நான் உன்னை அமர வைக்கிறேன் என்று சொல்லி அமர வைக்க போகிறார். இது நித்தியத்திலே நடைபெற போகின்ற ஒன்றாக இருக்கிறது. நான் இன்னொன்னு சொல்லுகிறேன். அன்றைக்கு இஸ்ரவேலை தாவீது ஆளும் பொழுது, நல்லா கவனிங்க, அன்றைக்கு இஸ்ரவேலை தாவீது ஆளும் பொழுது அதிலே ஒரு மக்களாக கூட நம்ம இல்லை. ஆனால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த 1000 வருட அரசாட்சியிலே தாவீதோடு கூட அமர்ந்து நீங்களும் நானும் அரசாளுவோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இதை நம்ம கற்றுத்தருகிற ஒரே ஒரு காரியம், மகனே, நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ எனக்காக பல பிரயாசத்தை, பல அவமானங்களை, பல இக்கட்டுகளை சந்தித்து, பல பலவீனங்களை தாங்கி எனக்காக நீ என்ன செய்கிறாய்? விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிறாய். நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதிலே மற்றொன்றையும் நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் தாவீதை மறக்கவில்லை, அது உண்மை. அதே நேரத்துல தாவீதும் ஆண்டவரை மறக்கவில்லை. தன்னுடைய இக்கட்டு நேரத்துல, சஞ்சலத்தின் நேரத்திலே, கஷ்டத்தின் நேரத்திலே கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, சந்தோஷ நேரத்திலும் மகிழ்ச்சி நேரத்திலும் கர்த்தரையே தன் துணையாக கொண்டிருந்தார். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், நீரே என் பலன், கர்த்தாவே நீரே என் பலன், உண்மையில் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னார். நான் ஒன்றே உங்களிடத்திலே கேட்கிறேன், யோசித்து பாருங்கள். சவுல் 40 வருடம் அரசாண்டார், இவரை போல அரசாண்டார். சவுல் எத்தனை பாடல்களை கர்த்தருக்காக எழுதி பாடினார்? ஏதாவது ஒண்ணு எடுத்து காட்ட முடியுமா? சவுலுடைய ஒரு ஜெபத்தை எடுத்து காட்ட முடியுமா? சவுலுடைய ஒரு பிரசங்கத்தை எடுத்து காட்ட முடியுமா? சவுலுடைய ஒரு கர்த்தருக்காக செய்த மெய்யான கிரியை எடுத்து காட்ட முடியுமா? ஒன்று காட்ட முடியாது. ஆனால் தாவீது இடத்திலே, தாவீதுக்காகவே இன்னொரு புஸ்தகத்தை ஆண்டவர் என்ன பண்ணணும்? எழுதணும். அந்த அளவிற்கு தாவீது கர்த்தருக்காய் வல்லமையா செயல்பட்டார். அதனாலதான் எல்லாருடைய வாயிலை இனிமையா வருகிற சங்கீதத்துல 73 சங்கீதங்களை என்ன செய்திருக்கிறார்? தாவீது எழுதியிருக்கிறார். இது எதை காட்டுகிறது? ஆண்டவரே, நீர் என்னை மறக்கவில்லை, அதே போல நானும் உம்மை மறக்க மாட்டேன். நீர் என்னை மறக்கவில்லை, நானும் உம்மை மறக்க மாட்டேன் என்று சொல்லி தாவீது கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொண்டிருந்தார். இந்த குடும்பமே, நீங்கள் இன்னும் கர்த்தரை மறக்காமல் உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நிச்சயம் உங்களுடைய தலைமுறையும் கர்த்தரை பிடித்துக் கொண்டு என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கர்த்தருக்காகப்பட்ட பிரயாசத்தை அவர் மறக்கவில்லை. அவை மறக்காத ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி அந்த ஸ்டான்ஸ் நாம் மீண்டும் பாடி நாம் என்ன செய்யலாம்? ஜெபித்து நிறைவு செய்யலாம்.